யூடியூப்ல உங்க வீடியோ வைரல் ஆகிறதுக்கு டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க வீடியோ வைரல் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவையா இல்லையா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. உங்க எல்லாருக்கும் மிஸ்டர் பீஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட வீடியோல எந்த டேக்ஸுமே இருக்காது. நிறைய பேர் ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்றாங்க. ஆனா டேக்ஸே இல்லாம இவர் வீடியோக்கு மட்டும் எப்படி மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது? இந்த மாதிரி யாருமே உங்கள்கிட்ட சொல்லாத நிறைய விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவுக்கு டைட்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா டைட்டில் தான் உங்கள் வீடியோவோட சிடிஆர், அதாவது கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள் வீடியோவுக்கு தம்ப்நெயில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டைட்டிலும் ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோவுக்கு தம்ப்நெயில் நல்லா இருந்து டைட்டில் நல்லா இல்லைனா அந்த வீடியோவோட சிடிஆர் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். நம்ம வீடியோக்கான டைட்டிலை நம்ம 2 மெத்தடில் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா சர்ச் ரேங்கிங்கில் நம்ம வீடியோவை டாப்பில் கொண்டு வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு டு மேக் சிக்கன் பிரியாணின்னு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது நிறைய சஜஷன் காமிக்கும். அந்த சஜஷனில் தான் நம்மளுக்கான கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடியோவோட டைட்டிலை வைங்க. இல்லை அதில் இருக்க ஒன்றையே காப்பி பண்ணி உங்கள் வீடியோவோட டைட்டிலாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். இதை தான் நான் என்னோட எல்லா சேனல்லையும் யூஸ் பண்ணுறேன். யூடியூப்பில் நம்ம போடுற மாதிரியே நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் எந்த வீடியோக்கு வியூஸ் அதிகமாக போயிருக்குன்னு பார்த்து அந்த வீடியோவோட செஷனில் நம்ம வீடியோவை புஷ் பண்ணுறது தான் இந்த மெத்தட். இது ரொம்பவே ஈஸி. இது எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சிக்கன் பிரியாணி ரெசிபி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வீடியோ காமிக்கும். ரைட் சைடில் ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வியூ கவுண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் எந்த வீடியோக்கு வியூ அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். அதில் உங்கள் வீடியோவுக்கு எந்த வீடியோ மேக்ஸிமம் மேட்ச் ஆகும்னு பார்த்து அந்த வீடியோவில் இருக்க மாதிரியே டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்கள் வீடியோவில் போட்டிங்கன்னா அந்த வீடியோவோட செஷனில் உங்கள் வீடியோ காட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோவோட டைட்டிலை எப்பயும் 70 லெட்டர்ஸ்குள்ளே வைங்க. ஏன்னா அப்போ தான் அது ஆடியன்ஸ்க்கு நல்ல விசிபிளாக இருக்கும். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உங்கள் வீடியோவோட டைட்டிலில் எமோஷன் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு இவன் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியை அது க்ரியேட் பண்ணும். இப்போ ஒரு வீடியோவுக்கு எப்படி டைட்டில் செட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோக்கான பர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷனை எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதன் கௌரி ப்ரோவோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக எந்த கீவேர்ட் ஆப்டிமைசேஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில யூடியூபர்ஸ் வீடியோ வைரல் ஆகிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. யூடியூப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரேங்க் ஆகிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் டிஸ்கிரிப்ஷனோட ஸ்டார்டிங்கில் எப்பயுமே முக்கியமான கீவேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி கீவேர்ட்ஸ் எடுக்கலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ச்சில் ஹவு டு மேக் பிரியாணின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது அது கீழே நிறைய ரிலேட்டட் சர்ச் டேர்ம்ஸ் காமிக்கும். அதுதான் நம்மளுக்கான கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு அதை ஒரு பேராகிராஃபாக மாற்றி உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனோட ஸ்டார்டிங்லேயே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் வீடியோ ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட உங்கள் எல்லா வீடியோக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா அதை உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்லோட் டிஃபால்ட் ஆப்ஷனுக்கு போங்க. அங்கே டிஃபால்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்கே உங்கள் டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோலையும் டிஃபால்ட்டாக அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகிடும். ஃபைனலாக நம்ம டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோவில் இந்த சைட்லேருந்து டேக்ஸ் எடுத்து போட்டால் நம்ம வீடியோக்கு வியூஸ் நிறைய வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் யூடியூப் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேக்ஸ் பிளே ஏ மினிமம் ரோல் இன் யுவர் வீடியோ டிஸ்கவரி. அதாவது நம்ம வீடியோவை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கம்மியாக தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் பீஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் XXXYYYZZZ அப்படின்னு போட்டு போஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு வீடியோவில் டேக்ஸ் மட்டும் XXXYYYZZZ அப்படின்னு போட்டு போஸ்ட் பண்ணாங்க. எந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவர் அதை போட்டிருந்தாரோ அந்த வீடியோ தான் ரேங்க் ஆனிச்சு. டேக்ஸில் அவர் போட்டது வரவே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டேக்ஸை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது உங்கள் வீடியோவோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. அதுக்கு வியூஸ் வருமா வராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வரும், ஆனா வராது. என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ? ஏன்னா ஒரு வீடியோக்கு வியூஸ் அதிகமாக வர்றதுக்கு எஸ்இஓ மட்டும் பத்தாது. அதுக்கு சிடிஆர்,
ஆவரேஜ் வாட்ச் டியூரேஷன், வீடியோவோட என்கேஜ்மெண்ட்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் உங்க வீடியோ சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் உங்க வீடியோ வைரல் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சூப்பரா போட்டு உங்க வீடியோவோட தம்ப்நெயிலும் சூப்பரா செட் பண்ணீங்கன்னா உங்க வீடியோவோட சிடிஆர் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஆடியன்ஸும் உங்க வீடியோவை ரொம்ப நேரம் பார்த்தாங்கன்னா உங்க வீடியோ கண்டிப்பா வைரல் ஆகும். நீங்க இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதெல்லாம் உங்க வீடியோவோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ல மட்டும்தான். ஸோ உங்க வீடியோக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இதெல்லாம் எப்படி செட் பண்றதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் உங்க வீடியோக்கு பெஸ்ட்டான ஒரு தம்ப்நெயிலை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.